ஒரு அற்புதமான தமிழ் டைட்டில். கன்னி என்பது பரிசுத்தம், தூய்மையான, எந்த கரையும் படையாத ஒரு பெண். தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர். கன்னி பெண், கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்திருக்கிற தம்பி சிவா, மாயோன் சிவா. கூடவே ஊர் பேரை வச்சு தொரப்பாடி. மாயோனையும் மறக்கல, தொரப்பாடியும் மறக்கல நம்ம சிவா. திறமை நிறைந்திருக்கிறது, பேச்சு குறைந்திருக்கிறது, திறமை நிறைந்திருக்கிறது. அவர் தொட்டிருக்கிற கதை கரு இருக்கிறதே, தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு. சித்த வைத்தியம். நம்முடைய பேரரசு கூட பேருரையாற்றினார். பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க, பேருக்கு ஆசிரியர் பாருங்க, பேராசிரியர்னு. உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை, எல்லா விஷயத்தையும் தொட்டார், விளக்கம் தந்தார். அதான் அறிவுபூர்வமான விஷயம். சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்திருந்தது. யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள். அலோபதிக்கு போயிட்டு இருந்தாங்க. தலையில வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர். ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது. பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க. சித்த மருத்துவரின் சிறப்பு எப்போ தெரிஞ்சதுன்னா, கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போகிறத சித்தா மருந்தை தேடி போனாங்க. இன்னைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க. சைடு எஃபெக்ட் இல்லாதது, உடலுக்கு வலு சேர்ப்பது. உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து, காயிலிருந்து, கனியிலிருந்து, வேரிலிருந்து, ஒரு மரம், நம்ம இயற்கை அன்னை தந்த அந்த மரம், செடி, கொடி, அதிலிருந்து வருகிற மருந்து. அது சத்து, அது எந்த வகையில் விஷமாகாது. அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்திடும். சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது. ஆக அந்த விஷயத்தை இந்த படத்துல அற்புதமா சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.